ஹாய் கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேப்பர்ஸ் டாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டாய்ஸ்லாம் வச்சு நம்ம விளையாண்டுருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா பேப்பர் கப்பல் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிடுறேன். இந்த பேப்பரை வந்து நம்ம 4 டைம்ஸ் மடிக்க போகிறோம். அது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் நம்பர் போட்டிருக்கேன் வீடியோவில். அப்போ நீங்கள் செய்கிறப்போ வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் 4 பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிடுறேன். இன்னும் 3 பேப்பர் இருக்குல்ல, அதை அந்த ஆப்போசிட் சைடில் மடிச்சிடுறேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நடுவில் ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும். அதையும் வந்து இது மாதிரி வச்சு மடிச்சுக்கிறேன். இப்போது அந்த பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து கப்பல் மாதிரி கிடச்சிடும். இப்போ இந்த கப்பல் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சைல்ட்ஹுட் டேஸில் வந்து இதெல்லாம் வச்சு விளையாண்டுருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதையும் இது மாதிரி மடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த பேப்பர் வச்சு நம்ம பேப்பர் ஏரோப்ளேன் தான் செய்ய போகிறோம். இது மாதிரி மேலே மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 கார்னர் சைட்லேயும் வந்து ஈக்குவலாக வச்சுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி ஈவனாக மடித்து முடிச்சுட்டு பின்னாடி திருப்பிக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே 2 சைடும் வந்து மடிச்சுக்கிறேன். இது மாதிரி மடித்து முடிச்சுட்டு சென்டராக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு ஏரோப்ளேன் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பரை கட் பண்ணிடுறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ் யாராக இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இதெல்லாம் வச்சு விளையாடுவாங்க. அவங்களுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும். கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிக்க போகிறேன். இது மாதிரி மடிக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம வந்து விசிறி தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து மலரும் நினைவுகள், ஸ்கூல் டேஸ் அட்ராசிட்டிஸ்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம விசிறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேப்பர் கேமரா தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதையும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த கேமரா செய்கிறப்போ வந்து நம்ம நிறைய டைம்ஸ் மடிப்போம் அப்படி இப்படின்ட்டு. அதனால் நான் உங்களுக்கு நம்பர் போட்டே காட்டியிருக்கேன். அது வந்து நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து நம்பர் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ வந்து நல்லா புரியும். இது மாதிரி மடித்து முடிச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி 2 கார்னரில் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2 சைடு வந்து க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து வி மாதிரி மடிச்சிருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த ஆப்போசிட் சைடும் ஓப்பன் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ இதை டர்ன் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு 2 பேப்பர் வந்து வெளியில் இருக்குல்ல, அதை வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கேமரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இப்படி நம்ம பண்ணுறப்போ அந்த ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். சென்டரில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும்.
அப்போ வந்து நம்ம இப்படி கண்ணில் வச்சுட்டு இப்படி பண்ணுறப்போ அது வந்து கேமரா கிளிக் பண்ண மாதிரி. அவ்வளோதான், நம்ம பேப்பர் கேமரா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு மெஜந்தா பிங்க் கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுக்க போகிறேன். அந்த எட்ஜ் வந்து ஷார்ப் ஆகிற அளவுக்கு வந்து மடிச்சுட்டே இருக்க போகிறேன். நான் வந்து 3 டைம்ஸ் மடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு, அதனால் அப்படியே நிறுத்திட்டேன். அவ்வளோதான், ராக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இது மாதிரி 2 விரலில் வச்சு இப்படி விட்டால் வந்து ராக்கெட் வந்து சூப்பராக பறக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கும் இந்த பேப்பர் டாய்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன டாய்ஸ்லாம் வச்சு விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பை.